போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்று அன்னையாம் திரு அவை புனித பெர்னார்டு என்கின்ற ஒரு அருமையான புனிதரை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்மை அழைக்கிறது. அன்னை மரியாவின் மீது தீவிரமான பக்தியும் இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்கள் மீது எல்லையற்ற அன்பும் கொண்டிருந்தவர் புனித பெர்னார்டு. அன்னை மரியாவை அருளின் நீரோடை, ஆசீர்வாதத்தின் நீரோடை என்று வர்ணித்தவர் புனித பெர்னார்டு. விண்ணகத்திலிருந்து கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அன்னை மரியாவின் வழியாகவே நமக்கு வந்து சேருகின்றன என்று கூறி அன்னை மரியாவிடம் ஓடி சென்று அடைக்கலம் புகுமாறு மக்களை தூண்டி எழுப்பியவர். இன்று உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் சொல்லப்படும் மிக பிரபலமான ஒரு ஜெபம், மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து என்கின்ற ஜெபத்தை எழுதி நமக்கு இந்த ஜெபத்தை கொடுத்தவர் புனித பெர்னார்டு. புனித ஆரோக்கிய அன்னையின் மீது அளவுக்கு அதிகமான பக்தி வைத்திருக்கிறோம், நல்லது. ஆனால் புனித ஆரோக்கிய அன்னையை போல இறை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் வாழ்வது வளர்வது மிகவும் நல்லது. புனித ஆரோக்கிய அன்னை போல வாழ மறந்த நேரங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரம் அளித்தீரே. அவருடைய வல்லமையான பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 28 முடிய. நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணருவேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கும் கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தள்ளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும். முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார். வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது. அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா,
திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் திருமண விருந்து என்கின்ற ஒரு நிகழ்வை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஆன்மீக கருத்துக்களை திருமண விருந்து ஓமை வாயிலாக நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த உருவகத்தில் இந்த நிகழ்வில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது இந்த திருமண விருந்தை ஏற்பாடு செய்த அரசர் யார்? நாம் ஆன்மீக சிந்தனையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த அரசர் யார் என்றால், உலகத்தை படைத்து மனுக்குலத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டு தன் மகனின் வழியாக ரட்சிப்பை மீட்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க திட்டமிட்ட விண்ணக தந்தை, வானக தந்தை தான் இந்த அரசர். அந்த மகன் யார், மணமகன் யார் என்று பார்க்கின்ற பொழுது, மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு குழந்தையாக அவதரித்து பல புதுமைகள் செய்து மக்களின் பாவங்களுக்காக மீட்புக்காக தனது உயிரையே சிலுவையில் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மகன் சுட்டி காட்டுகிறார். திருமண விருந்து எதை சுட்டி காட்டுகிறது? விண்ணக வாழ்வு, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, நிலை வாழ்வை விண்ணக விருந்து, திருமண விருந்து சுட்டி காட்டுகிறது. முதலில் அழைக்கப்பட்ட அந்த தொடக்க விருந்தினர்களாம் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள், மத தலைவர்கள் அனைவருக்கும் இறைவன் அழைப்பு கொடுத்தார். ஆனால் இந்த அழைப்பை இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்ததை நாம் இஸ்ராயல் மக்களுடைய வரலாறில் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, அனைவரையும் அழைத்து வாருங்கள், சாலையோரத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்று யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, ஜாதி மத இன பேதமின்றி தாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அனைவரும் இறைவனின் ஆசீர்வாதத்திற்கு, இறை மீட்பிற்கு தகுதி பெற அனைவருக்காக ஆண்டவர் இயேசு வந்தார் என்பதைத்தான் அனைவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பதை சுட்டி காட்டுகின்றது. இதில் வரக்கூடிய பணியாளர்கள் யார் என்றால், இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், இவர்கள் தான் பணியாளர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருமண விருந்து ஓமை வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது பார்க்கின்ற பொழுது, அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனால் ஒரு சாரார் அழைப்பை அலட்சியப்படுத்தினார்கள். ஒரு தலை சிறந்த ஓவியர், அவர் வரைந்த ஓவியம் மிக சிறந்த ஓவியம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. சமகாலத்து ஓவியர் அந்த ஓவியத்தை பார்க்கிறார், அதில் குறையை கண்டார். என்ன குறை? அவர் சொன்னாராம், இந்த ஓவியம் அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க, அந்த ஓவியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதவை தட்டுவதை போல ஒரு ஓவியம் நாம் பார்த்திருக்கின்றோம் பல இடத்துல. அந்த ஓவியத்தில் அந்த வெளியே கதவினுடைய தாழ்பால் இல்லையே. கதவு என்றால் தாழ்பால் இருக்கும். எவ்வாறு ஒரு தாழ்பால் இல்லாமல் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறீங்க? இந்த ஓவியம் போய் தலை சிறந்த ஓவியம் என்று மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஓவியர் சொன்னாராம், நான் வரைந்த ஓவியத்தில் தாழ்பால் கதவின் வெளியே இல்லை, தாழ்பால் உள்ளே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு உள்ளே வருவதா வர வேண்டாமா என்பதை உள்ளே இருக்கக்கூடிய மனிதன் தான் தீர்மானிக்க வேண்டும். அவன்தான் கதவை திறக்க வேண்டும். தாழ்பால் உள்ளே வைத்திருக்கிறேன். திருவழிபாடு புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் பார்க்கிறோம். நான் கதவருக நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். உள்ளே இருப்பவர்கள் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு விருந்து உண்பேன் என்பதை திருவழிபாடு புத்தகத்தில் ஆண்டவர் இயேசுனாருடைய அழைப்பை அழகாக சுட்டி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவனின் அழைப்பு என்பது ஒருபொழுதும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அது ஒரு திறந்த அழைப்பு. இந்த அழைப்பிற்கு நாம் செவி சாய்க்கின்றோமா? வழியோரங்களில் காணப்பட்ட அனைவரும்
அழைத்து வரப்பட்டார்கள். அகுஸ்தினார் அழகாக சொல்லுவார், இறைவன் உங்களை உங்களுடைய கடந்த கால பாவங்களுக்காக ஒருபொழுதும் ஒதுக்குவது கிடையாது. மாறாக கடவுள் உங்கள் நிகழ்கால மனம் திரும்புதலுக்காகவே அவர் கதவை உங்களுக்காக, விண்ணக கதவை திறந்து வைத்திருக்கிறார் என்று அகுஸ்தினார் அழகாக சொல்லுவார். அனைவரும் அழைப்பு பெற்றார்கள். அரசர் பார்க்கிறார், ஆனால் ஒரு மனிதர் திருமண ஆடை இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரை புறம்பே தள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் அந்த திருமண ஆடை எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதியை சுட்டி காட்டுகிறது, பரிசுத்தத்தை சுட்டி காட்டுகின்றது. அது ரட்சிப்பின் ஆடை என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏன்? அந்த ஆடை என்பது இயேசு தான். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள் என்கின்ற அருமையான வசனத்தை பவுலடிகளார் மேற்கோள் காட்டுவார். கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை ஆடையாக அணிந்திருங்கள். அந்த அன்பு தான் இயேசு, அந்த அன்பு தான் ஆரோக்கிய மாதா. அன்னை மரியாள் தனது வாழ்நாள் முழுவதும் பாவம் அறியாத பரிசுத்த வாழ்க்கை, தூய உள்ளம் என்கின்ற ஆடையை எப்பொழுதும் ஆரோக்கியத்தாய் அணிந்திருந்தார், அணிந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஆரோக்கியத்தாயை நோக்கி மக்கள் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் ஆரோக்கியத்தாயை நோக்கி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இன்று ஆரோக்கியத்தாய் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், உங்கள் சொந்த பெருமைகளையும் நான் நல்லவன் என்கின்ற அகந்தை தூக்கி எறிந்துவிட்டு இறை அருளை முழுமையாக நம்புங்கள். தினசரி மனம் திரும்புதல், உங்கள் ஆன்மீக ஆடையை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தாலும் இறை வார்த்தையாலும் தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அழைப்பை பகிருங்கள். உங்களைப் போலவே இன்னும் அழைக்கப்படாமல் வழியோரங்கள் நிற்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நற்செய்தியை வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வால் அறிவித்து அவர்களும் இயேசுவின் வழியாக மீட்பை பெற ஆரோக்கிய தாயிடம் அழைத்து வாருங்கள் என்கின்ற அழைப்பை நாம் தாங்குவோம். ஆரோக்கிய மாதா நம் ஒவ்வொருவரோடு என்றும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து இயேசு என்கின்ற ஆடையை எப்பொழுதும் அணிந்து கொள்ளக்கூடிய வரத்தை கொடுப்பாராக. ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்ட் உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அந்த புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி, தூய உள்ளம் ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்னார்ட் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான பரிசுத்த ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித பெர்னார்ட், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்திமிக்கவராயிருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட தெய்வீக திருவுணவு எங்களிடம் தன் நற்பண்பை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்னன்னை மேரி மாதாவே, துணை தந்து என்னை ஆழ்வாயே. என்னன்னை மேரி மாதாவே, துணை தந்து என்னை ஆழ்வாயே. கண்ணீரிலே என் காலமும்
நீ கண் திறந்தாயினில் மோட்சமுண்டு. அன்னை மேரி மாதாவே துணை தந்து என்னை ஆழ்வாயே.